சோழன் மழலை மொழி வித்தகர் பட்டத்தை பெற்ற 7 வயது மாணவி கோவையை சேர்ந்த செலின் கிறிஸ்டி. 7 வயதே ஆன மாணவி செலின் கிறிஸ்டி தமிழின் 50 பக்தி மற்றும் இலக்கிய பாடல்களை 50 நிமிடங்களுக்குள் ஒப்புவித்த அதே வேளை தமிழ் மொழிக்குள் பயன்பாட்டில் இருக்கும் 100 வேற்று மொழி சொற்களை அடையாளப்படுத்தியுள்ளார். இவருடைய இந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். உலகில் இன்று வாழும் மொழிகளில் முதல் மொழியான தமிழின் நீட்சியை தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக முடிந்தவரை பேசும்போது தமிழில் பேசலாம், தமிழில் கையெழுத்து இடலாம், விண்ணப்பங்களையும் முறைப்பாடுகளையும் தமிழில் நிரப்பலாம், அஞ்சல் மற்றும் தூச்சஞ்சல் அனுப்பும் போது தமிழில் பெறுநர் அனுப்புனர் என்று முகவரி எழுதி அனுப்பலாம். கல்வி மற்றும் வணிக நிறுவனங்களில் வைக்கப்படும் பெயர் பலகைகளில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்கலாம் என்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான் இந்த உலக சாதனை நிகழ்வின் நோக்கமாகும் என்று மாணவியை பயிற்றுவித்த கோவை மவுண்ட் கார்மல் நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியின் தாளாளர்கள் சுகிதா மற்றும் வனிதா போன்றோர் உலக சாதனையை கண்காணித்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் குறிப்பிடுகையில், வணிகவியலுக்கு தேவையான அனைத்து மொழிகளிலுமே கற்று புலமையோடு இருப்போம், ஆனால் அடிப்படை வாழ்வியல் பயன்பாட்டில் தமிழ் மொழிக்கே முன்னுரிமை அளிப்போம் என்றார். சோழன் உலக சாதனை படைத்த மாணவிக்கு சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ், நினைவு கேடயம், தங்க பதக்கம், அடையாள அட்டை மற்றும் ஃபைல் போன்றவை நடுவர்களினால் வழங்கி பாராட்டப்பட்டது. சோழன் உலக சாதனை படைத்த மாணவியின் மொழி திறனை பாராட்டி சோழன் மழலை மொழி வித்தகர் என்ற பட்டமும் சோழன் நிறுவனத்தினால் வழங்கப்பட்டது. நிகழ்வின் நடுவர்களாக சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன், கோவை மாவட்ட தலைவர் பாலமுரளி கிருஷ்ணன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பெருமாள் நீலமேகம், லலிதா போன்றோர் பங்கு கொண்ட அதே வேளை கோவை மவுண்ட் கார்மல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் தாளாளர்கள் வனிதா மற்றும் சுகிதா, ரொசலிண்ட் போன்றோர் நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தினார்கள். சோழன் உலக சாதனை படைத்த மாணவியை பள்ளியின் ஆசிரியர்கள், நலம் விரும்பிகள் மற்றும் மாணவர்கள் என பலரும் வாழ்த்தி பாராட்டினார்கள். யாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவமும் ஆகார், தெளிவறியாதார் சிவமாக மாட்டார், தெளிவறியாதார் தீரார் பிறப்பே. மகிழ்ச்சி, தேவன், கடவுள், சுபம், நலம், பூஜை, வழிபாடு, தர்மம், அறம், சத்தியம், உண்மை, ஞானம், அறிவு, சிஷ்யன், மாணவன், சாந்தி, அமைதி, நாமம், பெயர், வாசனை, மனம், சக்தி, வலிமை, அக்னி, நெருப்பு, வாயு, காற்று, சந்திரன், நிலா, பாலம், பாலன், குழந்தை, நஷ்டம், இழப்பு, பந்தம், உறவு, லாபம், நன்மை. திருநகையத்தி கிரசத்து சரவணமுத்தி குருவித்து குறவரையன ஓதும் முற்கட்பரமர்க்கு சிறுதின் முற்பட்டது கற்கு திருவரும் முற்பத்துவர் கத்தமரரும் அடிப்பேன 10 தலைதத்த கணிதொடு ஒற்றை கிருமத்தை பொருதொடு பட்ட பகல் வட்ட திதிரை இரவாக 10 கிரதத்தை கடைவேல் பச்சை பேர் மிச்ச தகுபொருள் பச்சை தொழில் தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பயிரவு திக்கட்கொண்டடிக்க களைதொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவு தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திருகடகையன ஓத கொத்து பட கொட்ட கிளமிசை குக்கு குகு கொக்கு குகு குத்தி புதை குப்பிடியன முது கூகை கொட்பொற்ற நட்பற்ற உணரி வெட்டி பழியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த பரவல பெருமாளே. ಸಂಸ್ಕೃತ ಇರ್ಬೋದು, ಕನ್ನಡ ಇಲಕ್ಕಿಯ வணக்கம். இன்றைய நாள் செலின் கிறிஸ்டி எனப்படும் 7 வயது மாணவி தமிழ் மொழியினுடைய பக்தி மற்றும் இலக்கிய பாடல்கள் என மொத்தம் 50 பாடல்களையும் தமிழ் மொழியில் இன்று பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 100 வேற்றுமொழி சொற்களையும் அடையாளப்படுத்தி ஒரு அற்புதமான முயற்சியை மேற்கொண்டார். இந்த முயற்சியின் நேரமானது 17 நிமிடங்களுக்குள் இந்த முயற்சியை இவர் வெற்றிகரமாக நிறைவு செய்தார். இவருடைய இந்த முயற்சியை உலக சாதனையாக பதிவு செய்கிறது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம். இந்த முயற்சியினுடைய நோக்கமானது உலகில் இன்று வாழும் மொழிகளிலே முதன்மை மொழியான தமிழ் மொழியினுடைய நீட்சியை உறுதி செய்வதற்காக
நாம் அனைவருமே கூடிய அளவு முடிந்தளவு தமிழில் உரையாட வேண்டும். கையெழுத்திடும் போது தமிழில் கையெழுத்திட வேண்டும். அஞ்சல் மற்றும் தூதஞ்சல் அனுப்பும் போது பெறுநர் அனுப்புனர் என்று தமிழில் முகவரியிட்டு அனுப்ப வேண்டும். அதே வேளை கல்வி மற்றும் வணிக நிறுவனங்களில் வைக்கப்படும் பெயர் பலகைகளில் தமிழுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இந்த உலக சாதனை முயற்சியின் முதன்மை நோக்கமாகும். மேலும் இவருடைய இந்த முயற்சியை உலக சாதனையாக அங்கீகரிக்கும் அதே வேளை மழலை மொழி வித்தகர் என்ற பட்டமும் இவருக்கு இன்றைய தினம் வழங்கப்படுகிறது. இவர் முன்னாள் மவுண்ட் கார்மெல் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியினுடைய மாணவி என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.